எண்ணெய் பாருங்க சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை அதில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை 2-3 கொத்து. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம், நல்லது தான் உடம்புக்கு. 4 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதை சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் மிளகையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுரக்காயை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுரக்காய் வேக வச்சுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். சுரக்காய் வந்து நல்ல உடம்பு எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் சூட்டை குறைக்கும். முழுக்காயாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தோசையாக சுட்டு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. சுரக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள், நான் எடுத்து வச்ச மாவை காட்டுறேன். இது வந்து சிறுதானிய மாவு. 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் ஆரியம், 1 டம்ளர் பச்சை பயிறு, அரை டம்ளர் உளுந்து. நான் இதை வந்து ஊற வைக்கிறது உங்ககிட்ட காட்டல. இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு 8 மணி நேரம் மாகாட்டி புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சு உப்பி வந்திருக்குது. இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம இவ்வளோ மாவையும் அதில் கலக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவு எடுத்து நம்ம சுரக்காயோடு கலந்துக்கலாம். நைட்டு ஆட்டி வச்சா காலையில் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, சுரக்காயை வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சுரக்காய் கலவையை நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். ஓய், நல்லா கரைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம சுரக்காயில் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கிறோம். இப்போ உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசையை நம்ம எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம், நல்லா வரும். மேலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தோசையை நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். தேவைன்னா ஏதாவது சட்னி வச்சும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.